அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இலங்கை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் சார்பாக பேச முன் வந்திருக்கின்றோம். வேலையில்லா பட்டதாரிகள் என்று சொல்வதற்கு முன்பதாக ஏமாற்றப்பட்டவர்கள் என்று சொல்வது சிறந்ததாகும். அந்த வகையில் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, எங்களுக்கான உரிமைக்காக போராடுபவர்கள் என்பதனை இந்த இடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டில் அரசாங்கத்தினால் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அறிக்கை விடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களையும் எட்டி பார்க்கும் பொழுது இலங்கையின் கிழக்கு மாகாணம் முற்றாக தவிர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்ணூராக காணலாம். அந்த வகையில் கிழக்கு மாகாணத்திற்கான அதிகளவான ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக கூறி அதிகளவான விளம்பரங்கள் அங்கங்கு காண்டாலும் உண்மை நிலவரம் அந்த அறிக்கையினை பார்வையிடும் போதுதான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஆசிரியர் ஆட்சேர்ப்புக்கான அறிக்கையின் பிரகாரம் கிழக்கு மாகாணத்தில் அதிகளவான பாடநெறிகள் தவிர்க்கப்பட்டு மிகவும் குறுகிய, அதுவும் 13-12 குறுகிய பாடங்கள், அதுவும் கலை கலாச்சாரம் சார்ந்த அதை தவிர்ந்த ஏனைய பாடங்களே அதிகளவாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து பார்ப்போமானால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் சார்பாக கடந்த 6 வருடங்கள் அன்னளவாக உயர்ந்த மட்டத்தில் 6 வருடங்களாக எதுவித போட்டி பரீட்சையும் தோற்றாதவர்கள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றார்கள். அவ்வாறு 1-2 பரீட்சைகள் தோற்றினாலும் அது தொடர்பாக குறைந்தளவான ஆட்சேர்ப்புகளே செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி நீங்கள் மிக விரைவாக பார்க்க போனால் அதிகளவாக அழைக்கப்பட்ட அறிக்கைகளின்படி இதுவரை அதிகளவான பரீட்சைகள் நடத்தப்படாமல் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களிடம் அறிக்கைகள் கைவசம் இருக்கின்றன. அந்த அறிக்கைகளை நாங்கள் கட்டாயம் மீடியாவுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அந்த வகையில் 2020ஆம் ஆண்டு தொடக்கம், அதாவது தற்பொழுது அரசு சேவையில் உள்ளவர்களை தவிர்த்து 2020ஆம் ஆண்டு தொடக்கம் 26ஆம் ஆண்டு வரை 6 வருட காலங்களாக இதுவரை எந்த போட்டி பரீட்சைக்கும் தோற்ற முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. பல்கலைக்கழகங்களில் அதிகளவான பாடங்கள் இருந்த போதிலும் அதனை நாங்கள் நம்பி எங்களுக்கு அதனை விரிவுரையாளர்களின் ஆலோசனைக்கிடங்க நாங்கள் கற்ற பொழுதிலும் தற்பொழுது அதற்கான எந்த விதமான ஆட்சேர்ப்பு முறைகளும் செய்யாமல் இருப்பது மனவேதனை அளிக்கின்றது. உதாரணமாக புவியியல் பாடம், அத்தோடு வரலாறு, தமிழ் போன்ற பாடங்கள் மிக முக்கியம் வாய்ந்த பாடங்களாகும். ஆனால் இப்போது வரை 6 வருட காலங்களாக அவங்களுக்கான ஒரு பரீட்சைக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நாங்கள் எங்களுக்காக விசேட சலுகைகள் கேட்கவில்லை. எங்களுக்கான வாய்ப்புகள், சம வாய்ப்புகள் இப்போது கூட ஆசிரியருக்கான ஆட்சேர்ப்பு முறைகளின் போது பட்டதாரிகள், வேலையில்லாமல் இருக்கும் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான பரீட்சை கட்டணம் 2700 ரூபாய் அளிக்கப்பட்ட போதிலும் எந்த நம்பிக்கையில் அந்த பரீட்சைக்கு தோற்ற முடியும்? ஏனென்றால் இதுவரை எந்த விதமான வேக்கன்சிகளும் அதில் காட்டப்படவில்லை என்பதுதான் மிகவும் மனவேதனை அளிக்கின்றது. ஆனால் எங்களுக்காக ஆதரவு வழங்க வேண்டிய கிழக்குமான அதிகாரிகள் ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பது கூட எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. இது தொடர்பாக நாங்கள் யாரிடம் முறையிடுவது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அதனால் தான் உங்களை நாடி வந்திருக்கின்றோம். தயவு செய்ததற்கான தீர்வுகளை எங்களுடைய அதிகாரிகள் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். நாங்கள் பரீட்சை எழுதுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தான் தவிர்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 6 வருடங்கள் தொடக்கம் இப்போது வெளியாகிய பட்டதாரிகள் உட்பட அனைவரும் இதற்காக மனக்குமுறல்களை உங்களிடம் கொட்டி தீர்க்குவதற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். தயவு செய்து இதற்கான என்ன காரணம் என்பதை மிக விரைவாக எங்களுக்கு கூற வேண்டும் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் இது தொடர்பாக அதிகளவான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மகஜர்கள் என்பன ஆளுநர் உட்பட அனைவருக்குமான மகஜர்களை நாங்கள் அளிக்கின்றோம். அவர்கள் எங்களிடம் கூறிய வார்த்தை, பொறுமையாக இருங்கள், உங்களுக்கான வாய்ப்பு வரும் என்று. நாங்களும் இதுவரை எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களோ அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளோ செய்யவில்லை, பொறுமையாகத்தான் இருந்தோம். ஆனால் இப்போது எங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த அறிக்கை, அரசாங்கத்தின் ஆசிரியர் ஆட்சேர்ப்புக்கான அறிக்கை எங்களுக்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பாகவே இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் மனவேதனையில் உங்களை நாடி வந்திருக்கின்றோம். இதில் முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், எங்களுக்கு முதலில் விடுக்கப்பட்ட அறிக்கையானது சிங்கள மொழியில் இருந்தது. அதனால் எங்களுக்கு விரிவாக அதனை ஆராய முடியாத காரணம் இருந்தது. அதனால் நேற்றைய தினத்தினில் தான் எங்களுடைய தமிழ் அறிக்கைகள் 2ஆக பிரித்து, அதாவது லிமிடெட் கெசட் மற்றும் ஓப்பன் கெசட் என்ற 2 கெசட்கள் வெளியிடப்பட்டிருந்தது தமிழில். அதனை பார்வையிட்ட போதுதான் எங்களுக்கு மிகவும் கிளியராக தெரிந்தது என்னவென்றால், எங்களுக்கு ஓப்பன் கெசட்டின் மூலம் எங்களுக்கான வாய்ப்புகள் முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மிகவும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனால் அந்த குறுகிய காலத்துக்குள், இப்போ அநேகமாக இப்போது கெசட் வெளியாகியதால் எங்களுக்கு இந்த குறுகிய காலத்துக்குள் யாரிடம் சென்று முறையிடுவது, இதற்கு முன்பு முறையிட்டதற்கான எந்தவித பதிலும் கிடைக்காத காரணத்தினால் தான் நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கின்றோம்.
எங்களுக்கான கோரிக்கை, எங்களுக்கு விசேட சலுகைகள் தேவையில்லை. நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்களும் இல்லை. எங்களுக்கு தேவையானது அனைவருக்கும் வழங்கப்படும் சம உரிமை எங்களுக்கும் தேவை. உதாரணமாக 6 வருட காலங்களாக எந்தவித போட்டி பரீட்சையும் இல்லாமல் இருக்கும் காரணத்தில் என்னத்திற்காக பல்கலைக்கழகத்தில் இந்த பாடங்களை பரிந்துரை செய்கிறீர்கள்? பல்கலைக்கழகத்தை நம்பி மாணவர்கள் செல்வது என்னத்திற்காக? ஒரு அரச வேலை என்பது நாங்கள் குறிப்பிட்ட ஒரு வேலையை கேட்பதில்லை. ஒரு போட்டி பரீட்சை என்பது எங்களுக்கான ஒரு வளப்படுத்தல் செயற்பாடு. ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும்போதுதான் எங்களுடைய குமுறல்கள் வெளிவருகின்றது. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் சக பட்டதாரிகளுக்கும் வணக்கம். என்னென்னா, நாங்கள் ஆரம்ப காலத்தில் காந்தி பார்க்கில் வேலையில்லா பட்டதாரி சங்கம் பல ஆர்ப்பாட்டங்கள், பல மகஜர்கள், பல பிரமுகர்களை சந்திச்சினாங்க. அந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே, மற்றது எங்களோட ஆர்ப்பாட்ட தளத்துக்கு வந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களோட மகஜர் கையெழுத்தோம், ஆளுநரை சந்தித்தோம். நாங்கள் எல்லாம் செஞ்சு எங்களுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இல்லாமல் இருக்குது. அதுபோன்று இந்த எக்ஸாம் 2 வகையாக நடக்குது. ஒன்று லிமிட்டட், ஓப்பன். அந்த லிமிட்டடுக்குள்ளே பார்த்தோம்னா கிழக்கு மாகாணத்தில் இப்போ தற்போதைய டெவலப்மெண்ட், அதாவது அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், அதாவது டிஓவாக இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான பாடங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் எங்களோட திறந்த போட்டி பரீட்சை பார்த்தோம்னா கிழக்கு மாகாணத்தில் ஒரு சில பாடங்கள் தான், அதுவும் 1-2 பாடங்கள் தான். மற்றதெல்லாம் வெறும் எம்டியாகவே இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு சரி தேசிய பாடசாலைக்கு நான் பார்ப்பேன், தேசிய பாடசாலை கிழக்கு மாகாணத்தில் கோல் பண்ணவே இல்லை. அப்போ மற்ற மாகாணத்தை பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஏன் இந்த புறக்கணிப்பு? நாங்கள் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு பல்கலைக்கழகத்தில் முடித்து இது எங்களுக்கு மட்டுமான குமுறல்ல, எல்லா பெற்றோர்களுக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நாளைக்கு உங்களோட சந்ததிக்கும் நடக்கிற ஒரு அநியாயம் தான் இது. நாங்கள் எங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை, இது எல்லாரும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதால் பாதிக்கப்படுறது ஒவ்வொரு பட்டதாரியும் இப்போ வரைக்கும் அவனுக்கான ஒரு மரியாதையோ எதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் எல்லாரும் ஒரு வேலையை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பட்டதாரி என்றாலே இப்போ பெரும்பாலும் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க பட்டதாரி யூனிவர்சிட்டி என்றால் ஒரு பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் பட்டதாரி என்றது ஒரு அப்படி பெருமைப்படுற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா கஷ்டப்படுறதெல்லாம் பட்டதாரி தான். தற்போதைய போய் சொல்கிறது இப்போ மேசம் வேலை, அந்த வேலை, எல்லா வேலையும் செய்கிறாங்க எல்லா பட்டதாரியும். இதுக்கு காரணமாக இந்த இதுக்கு கொண்டு வந்தது யார்? மற்றது எங்களுக்கு இப்போ இந்த இது கோல் பண்ணி இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு தான் அடுத்த டீச்சிங் கோல் பண்ணுவாங்க. இப்போ அது வர காலமும் எங்களோட வயது போய் கொண்டு இருக்குது. அப்போ வயது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ தற்போதைக்கு 45 வயது வரைக்கும் லிமிட்டட் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் எத்தனை வயது வரைக்கும் லிமிட் பண்ணுறாங்களோ எங்களுக்கு தெரியலை. இதற்கான ஒரு முடிவை இந்த அரசு, அது சம்மந்தப்பட்டவர்கள், நாங்கள் நிறைய ஆர்டிஐ போட்டோம். நாங்கள் எங்களுக்கு இங்கே நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. புவியியல் பாடம், வரலாறு, எல்லா பாடத்துக்கும் இங்கே எல்லா வேலை வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நாங்கள் போன ஆர்ப்பாட்டத்தில் ஆர்டிஐ போட்டு தகவல் உரிமை சட்டத்தில் நிறைய கார்டர்கள் எடுத்தோம். ஆனால் இது எங்களுக்கு ஏன் இப்படியான ஒரு அநியாயம் நடந்தது? இது சம்பந்தப்பட்ட கிழக்கு மாகாண அதிகாரிகள் மற்ற இது சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்குரிய நியாயத்தை மிக முக்கியமாக பெற்றுத்தருவாங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாஸ்கர் கிரிஷா, நான் செயலாளராக இருக்கிறேன். அனைவருக்கும் குட் ஆஃப்டர்நூன். மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகள் சங்கம் எங்களுக்கு ஒன்றும் புதிது இல்லை. இந்த மீடியாவில் நாங்கள் பேசுகிறது புதிதான ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை முன்வைக்கிறதும், எங்களோட கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடுறதும், எங்களோட கோரிக்கைகளை அரசாங்கத்தில் எடுத்து வைக்கிறதும் எங்களுக்கு புதிதான ஒரு விஷயமாக இல்லைங்கிறது. இதுவரை இப்போ இறுதியாக வெளியிடப்பட்ட இந்த ஆசிரியர் பரீட்சைக்கான அந்த கெசட்டில் எங்களுக்கு தெரிகிற உண்மைகள் இதுதான். திரும்பவும் நாங்கள் போராடுறோம் தான். ஏன் எங்களுக்கான ஒரு நியாயத்தை நீங்கள் தாரீங்க இல்லை? இந்த முறை கால் பண்ணப்பட்டிருக்கிற கெசட்டில் எங்களுக்கு எந்தவித ஒரு பாடத்துக்கு நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு வேக்கன்சிஸும் இல்லை. ஏன் எங்களுக்கான உரிமைகளையும் எங்களுக்கான உரிமையை தானே கேட்கும். நாங்கள் ஒன்றும் எக்ஸாம் இல்லாமல் எங்களுக்கு தாங்க, இல்லை மொத்தமாக எங்களுக்கே தாங்க ரெண்டு கூட கேட்கல. எங்களுக்கு ஒரு சம பங்கு தாங்களே. நாங்களும் போட்டு நாங்களும் இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க என்னன்னு நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். தயவுசெய்து இந்த இப்போ அனுப்பிச்சு வெளியிட்டு இருக்கிற இந்த கெசட்டில் எங்களுக்கான சம பங்கை திருத்தி அமைக்குமாறு நாங்கள் கவர்மெண்ட்டிட்ட கேட்டுக்கிறோம். பிறகு கால் பண்ணுறது இல்லை, இதுக்கு பிறகு கால் பண்ணுறதோ, இதுக்கு பிறகு திரும்ப கால் பண்ணுற கெசட்டோ இல்லை. இப்போ கால் பண்ணிக்கிற கெசட்டை மாற்றி அமைச்சு எங்களுக்குமான ஒரு சமமான உரிமை, நாங்களும் எங்களுக்கான பாடங்களை போட்டு எங்களுக்கான ஒரு சமமான உரிமையை பெற்றுத்தருமாறு நாங்கள் கவர்மெண்ட்டை ஒரு ரிக்வெஸ்ட்டாக, ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.